சர்க்கரை நோய்க்கு விடிவு என்ன? அது போகணும், சர்க்கரை நோய் போகணும். முதல்ல வராமல் இருக்கணும், அது வேற விஷயம். ஆனால் அப்படிலாம் நம்பாதீங்க. சொத்து வராட்டாலும் சுகர் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஹெரிடிட்ரி, பாரம்பரிய நோய். முக்கியமாக இப்படி ஒரு தலைப்பை ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல போட்டிருப்போமான்னா இல்லைங்க. அப்போல்லாம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. சர்க்கரை வியாதி அப்படின்னா அது ரொம்ப ரேராக இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இல்லாதவனை வையிறாங்க. அவனுக்கெல்லாம் சர்க்கரை இல்லையாமல எப்படி விளங்க போகிறேன்? இப்போ அது ஒரு ப்ரெஸ்டீஜ், ஸ்டேட்டஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் அதான் 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு இருந்தது. டாக்டர் சொல்கிறாங்க பாருங்க, இப்போ ஒரு வீட்டில் 9 பேருக்கு இருக்குது. அதுவும் காப்பி கொண்டு வர்றப்பவே கேட்டுறாங்க. இப்போ கூட நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுங்களா? எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. வந்தவுடனே மேடம் வந்து எங்களுக்கு எல்லா உணவு கொடுத்தாங்க. நாங்கள் பாட்டுக்கு அள்ளி தின்னுட்டுருக்கோம். அவரெல்லாம் காக்கில் அல்வா தின்னுருப்பார். தின்னுட்டு காப்பியில் சுகர் போட வேண்டாம்னாரு. தின்னது காக்கில் அல்வா. என்ன காப்பியில் சுகர் போடலன்னா சுகர் வராதான், அல்வாவை அள்ளி தின்னோம்னா வரா. அதை பற்றி கவலை இல்லையா? அது வேற பாதை, இது வேற பாதை அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு என்னதான் விடிவு, என்னதான் மருந்து, அப்படி என்னதான் முடிவு அப்படி வச்சுக்கோங்க. விடிவு அப்படிங்கிற கேட்டால் முடிவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், மருந்து மூலமாக இதை சரி செய்யலாமா அல்லது உணவு மூலமாக சரி செய்யலாமா? இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பாதியில் நின்று வச்சுட்டு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள்.